சங்கீதா அவர்கள் தனது கணவன் விஜயிடம் சேரப்போறா. இதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தை வச்சு அவர் அரசியலுக்கு வந்த பிறகு எல்லோருக்கும் அந்த அளவு சந்தோஷம் இருக்கு. ஆனால் எதிரிகளுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுத்திருக்காது. அவர்களுக்கு இந்த விஷயமானது ஒரு எரிச்சலையும் ஒரு பொறாமையும் தான் கொடுத்திருக்கும். தளபதி விஜய் அவர்களுக்கும் எங்களோட ஈழத்தமிழர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஏனென்றால் அவர் ஈழத்தில் திருமணம் முடித்தவர். தமிழ்நாட்டில் 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு, பிரச்சனைக்கு பிறகு சுமார் 1 லட்சத்துக்கு மேலதிகமான மக்கள் அங்கு போய் அகதிகளாக குடியேறினார்கள். அகதி என்ற பேரிலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் மக்களுக்கு அந்த அகதி என்ற பெயர் எடுக்கப்பட்டு அவர்கள் இங்கு வெளிநாடுகளில் நிறைய பேர் இந்த வெளிநாட்டு குடியுரிமையோடு இருக்கணும். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஈழத்தமிழர்களை பார்த்து தொப்புள் கொடி உறவுகள் என்று வாய் மூலம் சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது. உறவுகளானவருக்கும் வணக்கம். பிரான்சில் இருந்து அச்சுதன். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உறவுகள் எல்லோரையும் இந்நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரை காலமும் இந்த யூடியூப் சேனல் ஊடாக எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என் அன்பான உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த காணொலிக்குள்ள போகலாம். இந்த காணொலி எதை பற்றியதாக இன்றைக்கு இருக்க போதென்றால், தற்போதைய தமிழ்நாட்டின் சிஎம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வந்த பிறகு அங்கு நடக்கிற மாற்றங்கள் பற்றி கதைக்கலாம் வந்திருக்கிறேன். முக்கியமாக சொல்ல போனால் இன்றைக்கு 2 விடயங்கள் இதில் பேச இருக்கிறேன். ஒன்று விஜய் சங்கீதா விவாகரத்து விஷயமாக பேச இருக்கிறேன். மற்றது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழுகின்ற எங்களோட தமிழர்களின், அதாவது எங்களுடைய ஈழத்தமிழர்களின் நிலைமை என்ன மாதிரி இருக்கு, அவர்களுக்குரிய தீர்வு இன்றைய இந்த தமிழ்நாட்டின் புதிய அரசால் கொடுக்கப்படுமா இல்லையா என்பதை இந்த காணொலியூடாக வடிவாக பார்க்கலாம். உறவுகளே, வாங்க உறவுகளே, இந்த காணொலிக்குள்ள போகலாம். ஓகே, என்ன விஷயம் என்றால், உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் 2021ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் அவருடைய, அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய மனைவியோட சின்ன சின்ன பிரச்சனைகள் கடைசியில அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததாக அது இந்த கேஸானது அதாவது இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் இருந்தது. அதனுடைய தீர்ப்பு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மறுபடியுமாக இந்த தீர்ப்பு செங்கல்பட்டு, அதாவது சென்னையில் இருக்கிற செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது. அதன் போது நல்ல ஒரு முடிவு, எல்லோரும் எதிர்பார்த்த முடிவு. அதாவது அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் இந்த விவாகரத்து விஷயத்திலிருந்து வாபஸ் பெற்றதாகவும், மறுபடியுமாக 2 பேரும் சேர்ந்து வாழுவதற்கான எல்லா வழிகளும் கைகூடியதாகவும் சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நான் காணொலியில ஏற்கனவே சொல்லியிருப்பேன், விஜய் சங்கீதா அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையில இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் என்று இதற்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருப்பேன். அவருடைய மகன் சஞ்சய் அவர்கள்ன்ற காணொலியில சொல்லி இருப்பேன், இதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருப்பேன். அதே போல நடந்திருக்குது. இன்றைக்கு 2 பேரும் சேர போறார்கள். இது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த விஷயத்தை தான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். தளபதி விஜய் அவருடைய மனைவி சங்கீதா பிறந்திருப்பது நிறைய பேருக்கு ஒரு இடைஞ்சலாகவும் கவலையாகவும் இருந்தது. எப்ப 2 பேரும் மறுபடியும் சேர்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம், 2 நாளைக்கு முன்னம் நடந்த இந்த வழக்கின் போது நல்ல முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதா அவர்கள் தனது கணவன் விஜயிடம் சேரப்போறா. இதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தை வச்சு அவர் அரசியலுக்கு வந்த பிறகு
அவற்றை இந்த பர்சனல் விஷயத்தை வச்சு எத்தனையோ பேர் வந்து இந்த சோசியல் மீடியாக்கள்ல அந்த விஷயம் ஒன்றை வச்சு ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள். விஜய் ஒரு கீழ்த்தனமாகவும் தகாத வார்த்தைகள் கொண்டும் நிறைய சோசியல் மீடியாக்கள் அவரை ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு எல்லோருக்கும் இதுக்கு முடிவு வந்திருக்குது, நல்ல பதில் வந்திருக்குது. அந்த அவதூறுகள் பேசிக்கிட்டு இருந்த சோசியல் மீடியாக்கள் என்ற பாய் வந்து அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல போனும் இந்த முடிவு வந்து இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரை நம்பி இருக்கும் ஒட்டுமொத்த அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இந்த விஷயம் சமூக ஊடகங்கள்ல இந்த பிரச்சனை நடந்தாப்ப இப்ப ஒரே எங்கே பார்த்தாலும் எந்த சமூக ஊடகங்களை திறந்தாலும் இதே செய்தி தான் வந்து கொண்டிருக்குது. எல்லோருக்கும் அந்த அளவு சந்தோஷம் இருக்கு. ஆனால் எதிரிகளுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுத்திருக்காது. அவர்களுக்கு வந்து இந்த விஷயமானது ஒரு எரிச்சலையும் ஒரு பொறாமையும் தான் கொடுத்திருக்கும். இவன் மனைவியோட பிரிந்துட்டான், நீ சேர முடியாது, இதை வச்சு நாங்கள் விஜயை வம்பு கிழித்து தேவையில்லாமல் அவரோட தேவையில்லாத கருத்துக்கள் மூலம் முரம்பலாம் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இனி வந்து அதற்கும் வந்து வாய்ப்பில்லை. எல்லாமே வந்து தவிடி பொடி ஆயிட்டுது. சங்கீதா அவர்கள் எடுத்த இந்த முடிவின் மூலம் எல்லோரின் வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதான் சொல்லணும். உண்மையிலேயே சந்தோஷமான செய்தி. எனக்கும் இந்த செய்தி வந்து சந்தோஷத்தை கொடுத்தது. இரண்டால் சங்கீதா அவர்களும் வந்து எங்களோட ஈழத்தமிழச்சி, அவன்ற வாழ்க்கையும் என்ன மாதிரி போகும் எப்படி போகும் என்று இருந்த வேளை அவ நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறா. இந்த முடிவால் வந்து அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள், அவருடைய கணவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். இனி தளபதி விஜய் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் இவ்வளவு நாளும் ஒரு குறை இருந்திருக்கும். தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு வாழ்கிறேன் என்ற குறையோடு அந்த பதவியில இருந்திருப்பார். இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் மனசுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா விஷயங்களையும் தெளிவாக மக்களுக்காக இந்த விஷயத்துல முழு மூச்சோட நின்று ஈடுபடலாம் என்ற நம்பிக்கை அவர் இந்த மனைவியோட சேர்ந்த அப்புறம் வந்திருக்கும் என்று தான் சொல்றேன். ஏனென்றால் ஒரு கணவனுக்கு வந்து மனைவி வந்து அருகில இருந்து சப்போர்ட் தர மாதிரி இருக்காது. கட்டாயம் மனைவியின் சப்போர்ட் மூலம்தான் கணவன் எந்த விஷயத்திலும் ஜெயிக்க முடியும். அப்ப மனைவி கூட இருந்தா எந்த விஷயத்தையும் சாதாரணமாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். இனி தளபதி அந்த விஷயத்துல ஒரு பிரச்சனையும் வராது தளபதிக்கு. இது வந்து எல்லோருக்கும் பிடித்த ஒரு செய்தியாக இன்றைய பொழுதில் பார்க்கப்பட்டது. இன்னொரு செய்தி, நீண்ட காலமாக அதை கதைக்கணும் என்றிருந்தேன். இன்றைக்கு அதை கதைப்பம் என்று வந்திருக்கிறேன். ஏனென்றால் அது நடக்குதா இல்லையான்றது அடுத்த பட்சம். ஆனால் கதைப்போம், ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில கதைப்போம். ஏனென்றால் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்படி. ஏனென்றால் தமிழர்கள் மீது அதிக பற்று வச்சிருக்கிறார். அது ஓகே. பார்த்தீங்கன்றால் தளபதி விஜய் அவர்களுக்கும் எங்களோட ஈழத்தமிழர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஏனென்றால் அவர் ஈழத்துல திருமணம் முடித்தவர். அதோடு மட்டுமில்ல, ஈழத்தமிழர் என்று அவரையும் சொல்லலாம். ஏனென்றால் ஈழத்துல திருமணம் முடித்த நாடி ஈழத்தமிழர்கள் அவரை இன்னும் ஒரு தங்கட வீட்டு உறவாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர்களும் அவருக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய படம் பெரேக்குள்ள அதை இந்தியாவில் எப்படி கொண்டாடினமோ அதே போல இலங்கையிலும் அவருக்கு ஈழத்தமிழர்கள் அந்த படங்களை கொண்டாடி அவரை ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் பிள்ளையாகவும் நிறைய பேர் அங்க கொண்டாடி கொண்டுதான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இவர்களின் இந்த எண்ணத்துக்கும் இத்தனைய பாசத்துக்கும் நீங்கள் தகுதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அப்பத்தான் நீங்கள் அந்த எங்கட ஈழத்தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டுல 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு, பிரச்சனைக்கு பிறகு சுமார் 1 லட்சத்துக்கு மேலதிகமான மக்கள் அங்கு போய் அகதிகளாக குடியேறினார்கள். அவர்களின் நிலைமை இன்றைக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியும்.
அவர்கள் அங்கு ஒரு குடியுரிமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய அந்த குடியுரிமை இன்னும் வழங்கப்படவில்லை. அவர்கள் அந்த நாட்டில், அந்த தமிழ்நாட்டில் அகதி என்ற அந்தஸ்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கான தீர்வு அந்த 83ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரைக்கும் இவர்களுக்கான சரியான தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை. அவர்கள் அகதி என்ற பேர்லேயே இந்தியாவில், தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்குரிய ஆக்களும் இதுக்குரிய அரசும் வந்து அந்த மக்களுக்கு இன்னும் வந்ததாக இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வந்து திமுக, அதிமுக அப்படியே சொல்லிட்டு போகலாம். எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஒரு கதைக்கு இவர்களுக்கு நல்லதொரு முடிவு வந்திருக்கும். அவரும் இல்லை. அப்ப எம்ஜிஆரை போல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் சரி, ஈழத்துல இருக்கிற மக்களும் சரி இப்ப விஜய பாக்கினம். ஏனென்றால் இந்த ஈழத்துல இருக்கிற மக்கள் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கான நிரந்தர ஒரு தீர்வு, அரச குடியுரிமை உள்ள தீர்வாக அது இருக்க வேணும். இந்தியாவில் நிறைய பேர் இப்ப இருக்கின்றனர். சுமார் 60,000 பேருக்கிட்ட இருக்கணும். முன்னாடி 1 லட்சம் என்று சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அந்த காலத்துல வெளிநாடுகளுக்கு போய் சென்று அவதியாளாக வாழ்ந்து வருகிறோம். இப்ப சுமார் அங்க வந்து 60,000 பேருக்கிட்ட இருக்கணும். ஆனால் வெளிநாடுகள்ல இருக்கும் மக்களுக்கு அந்த அகதி என்ற பெயர் எடுக்கப்பட்டு அவர்கள் இங்கு வெளிநாடுகள்ல நிறைய பேர் இந்த வெளிநாட்டு குடியுரிமையோட இருக்கணும். ஆனால் இந்தியாவில, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஈழத்தமிழர்களை பார்த்து தொப்புள் கொடி உறவுகள் என்று வாய் மூலம் சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, செயல் மூலம் காட்டணும். அது எந்த அரசா இருந்தாலும் தொப்புள் கொடி என்று அவர்களை அரசியல் லாபத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல், தொப்புள் கொடி உறவென்றால் என்னென்று தெரியும் என்று நான் சொல்லி அறியணும் என்று இல்லை. அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த மக்களுக்குரிய தீர்வு இன்று வரைக்கும் கொடுக்கப்படாமல் இருக்கு. அதுதான் எங்கட இந்த முதலமைச்சர், அதாவது தமிழ்நாட்டின் சிஎம், அவரும் ஒரு தமிழர் என்ற படியால் இந்த கோரிக்கையை எனது வாயிலாக வைக்கிறேன். தயவு செய்து அந்த மக்களை உடனடியாக சென்று அவர்களுக்குரிய இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுத்து அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கணுமோ அனைத்து உரிமைகளும் அந்த மக்களுக்கு கிடைக்கணும். அங்கு இருக்கிற மக்கள் வேலை செய்யணும், விவசாயம் செய்யணும், கட்டிட வேலைகள் செய்யணும், கடைகள் இப்படியான எல்லாம் வச்சிருக்கணும். அவர்களுக்குரிய அரச ஊதியங்களும் கிடைக்குது, இல்லையண்டில்ல. ஆனால் அவர்களுக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது தாங்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அந்த நாட்டில் எப்படி சுதந்திரமாக ஒரு குடியுரிமையோட வாழ்கிறார்களோ அதே போல் வந்து தாங்களும் அந்த நாட்டில் தங்களோட சொந்த நாட்டில் வாழ்றது போல வாழணும்னு எல்லா மக்களும் நினைக்கிறார்கள். அந்த ஒரு நம்பிக்கையை இப்ப இருக்கிற எங்கட சிஎம் விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோட இந்த காணொலியை செய்கிறேன். இந்த காணொலி வந்து அதிக பேரை சென்றடையுதோ எனக்கு தெரியாது. இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு உறவு வந்து பார்த்தால் போதும். அதுவும் வந்து சிஎம் விஜய்க்கு பிடித்த ஒரு நபர். அது தொண்டர்களாக இருக்கலாம், அல்லது வந்து விஜய் அவர்களுக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. ஏனென்றால் இதன் மூலம் அங்கு வாழ்கின்ற எமது ஈழத்தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் வந்து கல்விகள் கற்றும் கூடி அந்த அரச வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கணும். ஏனென்றால் அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேணும். அப்ப அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டால்தான் அவர்கள் படித்தாலும் அங்கு மற்றவர்கள் பணிபுரிகின்ற போல, மற்றவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் உறவுகள் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டு உறவுகள் தமிழ்நாட்டில் இருக்கும் உறவுகள் வந்து அரச வேலைகளில் பணிபுரிவது போல எங்கட அந்த மக்களும் வந்து அங்க அரச வேலைகளில் படித்தவர்கள்லாம் நிறைய இருக்கணும் என்று கேள்விப்பட்டேன். அந்த உறவுகளும் வந்து அங்கு அரச பணியில வேலை புரிவார்கள். அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் வழங்கப்படணும். இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு. அவர்கள் அந்த
இந்தியா நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குரிய பாஸ்போர்ட் இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த குடியுரிமை வழங்கப்பட்டால் தான் அங்கு பாஸ்போர்ட்டும் வழங்கப்படும். அவர்கள் வேறு நாடுகளுக்கும் செல்ல முடியும். அவர்களுக்குரிய இந்த அகதி என்ற பெயர் எடுபடணும் நல்லதொரு முடிவாக எமது இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்குவார். இந்த காணொளி இந்த முதலமைச்சருக்கு எப்படியாவது சென்றடையணும். ஏனென்றால் இதே மாதிரி கேள்விகளுடனும் இதே மாதிரி மன வருத்தத்தோடையும் எத்தனையோ ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்களின் நிலைமை அவர்களுடைய வாழ்வு வெளிச்சத்துக்கு வரணும், அவர்களுடைய வாழ்வு சிறக்கணும் என்றுதான் நாங்களும் ஒரு ஈழத்தமிழராக இருந்து கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த மக்களுக்கு நல்லதொரு வாழ்வு கிடைக்கணும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஒரு முடிவை எடுத்தால்தான் அவர்களுக்கும் அங்கு எல்லாம் கிடைக்கும் என்று இந்த காணொலி மூலம் சொல்லிக்கொள்கிறேன். இதுவும் ஒரு கோரிக்கையாக தளபதி விஜய் அவர்களிடம் இன்று நான் வைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் தமிழர்களுக்குரிய ஒரு தலைவர் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு தமிழ் தாய் பெற்றெடுத்த தமிழ் மகன், ஒரு தமிழனுக்கு பிரச்சனை என்றால் அதை நீங்கள் தீர்த்து வைக்க விட மாட்டீங்கள். ஏனென்றால் அதுக்குரிய எல்லாமே உங்களிடம் இப்ப இருக்கு. ஏனென்றால் அதுக்குரிய ஆணையிடும் கட்டளையிடும் பொறுப்புகள் எல்லாம் உங்களிடம் இருக்கு. ஏனென்றால் அந்த பதவி இருக்கு, முதலமைச்சர் என்ற பதவி இருக்கு. அதை வைத்து நீங்கள் அங்க எங்கட இடத்துல இருக்கிற உறவுகளுக்கு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அதை செய்யணும் என்றால் இலங்கை அரசாங்கத்தை தாண்டித்தான் நீங்கள் அங்கு போய் எதுவும் செய்து கொள்ளலாம். ஆனால் உங்களோட நாட்டுல தமிழ்நாட்டுல வாழ்கின்ற ஈழத்தமிழருக்கு நீங்கள் நினைச்சால் நிச்சயமாக ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். அது உங்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவேற்றி கொண்டு வரேன். இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இன்றைக்கு நான் தளபதி CM விஜய் அவர்களிடம் வைத்திருந்தேன். இந்த காணொலி நிறைய பேருக்கு சென்றடைந்தால்தான் இப்படியான பிரச்சனைகள்ல இருந்து அந்த மக்கள் வெளிவரணும் என்று நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வரணும். அப்ப விழிப்புணர்வு வந்தால்தான் அப்ப அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு வரணும். இதை நான் மட்டும் கதைத்தால் போதாது, நிறைய ஊடகங்கள் வைத்திருக்கும் நபர்கள் எடுத்து கதைக்கணும். கொஞ்சம் ஃபேமஸான ஊடகங்கள்ல இப்படியான விஷயங்களை எடுத்து கதைக்கணும். அதாவது இப்ப நாங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இந்த யூடியூப் சேனல்ல வளரல. நிறைய யூடியூப்பர்கள் இருப்பார்கள், இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி. நிறைய சப்ஸ்கிரைபர்களோடு நிறைய பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பினும், அப்ப உங்களோட சேனல்கள்ல இந்த இப்படியான செய்திகளை சொன்னாதான் அது ரீச் ஆகும். அது முதல்வர் விஜயின் காதுக்கு சென்றடையும். அப்பத்தான் அவரும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவார். அப்ப யூடியூப் சேனல் வச்சிருக்கும் யூடியூப்பருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களால் முடிந்தால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் ஈழத்தமிழர்களை பற்றி கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே இந்த விஷயம் இந்தியாவில் இருக்கும் உறவுகளுக்கு, இந்தியாவில் இருக்கும் அரசுக்கு தெரியாதண்டில்லை. இந்த விஷயத்துல அக்கறை இல்லாமல் இருப்பதனால்தான் அந்த மக்களுக்குரிய தீர்வு இன்னும் வழங்கப்படாம இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் எல்லோரும் எடுத்து சொல்லி உங்களோட யூடியூப் சேனல்ல அதை பற்றி பேசினால் அது கொஞ்சம் எல்லோரிடம் சென்றடைந்தால் அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த காணொலியை பதிவு செய்திருந்தேன். இதுதான் இந்த காணொலி உறவுகளே. இந்த காணொலி எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அச்சுதன் பிரான்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கள். அப்பதான் என்னுடைய காணொலிகள் உங்களோட பார்வைக்கு வரும் என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மீண்டும் சொல்றேன், இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி மூலம் உறவுகள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரான்ஸ்ல இருந்து அச்சுதன். நன்றி உறவுகளே. பாய் பாய்.